ஸோ பிர்லா சல்லிம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது 95ல் ஒரு 40 கோடி பைசா ரைஸ் பண்ணுறதுக்கு அப்பெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆதித்ய பிர்லா சல்லிம் மியூச்சுவல் ஃபண்டோட ஆதித்ய பிர்லா கேபிட்டலோட ஃபண்ட் வருது. பிர்லா அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அப்புறம் பிர்லா அண்ட் கம்பெனி ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தோம். 120 கோடி இப்போ ரைஸ் பண்ணோம். பிர்லா அண்ட் கம்பெனியில் 40 கோடி பண்ணுறதுக்கு நிறைய உயர்த்து. அதுக்கப்புறம் தான் அந்த 40 கோடியே வந்தது. எல்லாத்தையும் போயிட்டு வாங்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்கணும், பணம் போடுங்க 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 போடுங்க. இப்போ வந்து எல்லாம் மாறிடுது. Every 10 years the Nifty has become Sensex. Correct. Every 10 years நீங்கள் சொன்ன ஒரு 30 இயர்ஸில் டெக் கிரைசிஸாக இருக்கட்டும், குளோபல் கிரைசிஸாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், every 10 years but very few people have made money. வேர்ல்டு வைடு வந்து பெரிய பெரிய பேங்க் மெம்பர்ஸ் வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பேங்க் வந்து ஓவர் நைட்டு போய்டுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சப்ரைம் கிரைசிஸ் இருந்தது. அதுமாரி டயத்தில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நாங்கள் வந்து ஆதித்ய பிர்லா சல்லிம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முதல்ல ஆரம்பித்தோம். எஸ்ஐபி நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஒன்றாவது ஏர்லி என்ட்ரன்னு சொல்லலாம். பேரோல் சேவிங்ஸ் பிளான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். பேரோல் சேவிங்ஸ் பிளான்னாக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் எஸ்ஐபி இருக்கணுங்கிற நோக்கத்தில் சோட்டி எஸ்ஐபின்னு பண்ண ஆரம்பித்தோம். சோட்டி எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சோன்னே, சோட்டினா சின்ன எஸ்ஐபி. அதுக்கு முன்னாடி நாங்கள் 100 ரூபா பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு கூட நாங்கள் 100 ரூபாய்க்கும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். 90ஸ்ல 40 crores எவ்வளோ பெரிய பணங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு 4.5 lakh crores ஆஃப் ஏயுங்கிறது எவ்வளோ பெரிய பணங்கிறது மார்க்கெட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5-3 வருஷத்துக்கு எங்கேயுமே போகாது. அவங்களை பொறுமையை நல்லா சொதிக்கும். ஆக்சுவலாக அது சோதிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் பெருசாக விழுவோம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் விழுவோம். அதுக்கு அந்த டயத்துலேயே வந்து நம்ம பேனிக்காக மார்க்கெட் பண்ண வெளில வந்துடுவோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்னு பாரதி சொன்ன மாதிரி, வித் தட் கிளாரிட்டி ஆஃப் தாட், let me have the pleasure and privilege to introduce Mr. A. Balasubramanian, the Managing Director and CEO of Aditya Birla Mutual Fund to Financially Vijay Channel. Bala sir வந்து basically a mathematician, then he studied management from Indian Institute of Management, Bangalore, then from Harvard University. சார் வந்து 2 தடவை ஆம்ஃபி 2 டேர்ம் ஆக்சுவலாக ஆம்ஃபி சேர்மனாக இருந்திருக்காரு. செபியோடைய வேரியஸ் பொசிஷன்ஸ் இருந்திருக்காரு. த மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் person in the mutual fund industry. Ladies and gentlemen, let's have Mr. Balasubramanian. வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு உங்களோட உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி பர்சன், ஹைலி ரெஸ்பெக்டட் பர்சன் எனக்கு நீங்கள் 20 நிமிஷம் டைம் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், லெட் மீ கெட் இன் டு ஸ்ட்ரைட் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியாத காலத்திலேயே 1990 காலங்கள்லேயே நீங்கள் வந்து ஜிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்டு, இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ஷேப்லனா நீங்கள் ஆம்ஃபி சேர்மனாலாக இருந்திருக்கீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பங்களிச்சிருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் டெல் அஸ் யுவர் ஜேர்னி சார். ஹவு ஃப்ரம் 1993-94லேருந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஹவ் யூ ஹவ் சீன் த இண்டஸ்ட்ரி ஃப்ரம் தென் டு நவ் 2026ல் நம்ம இப்போ 250 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 100 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசி ஜோடி எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் சார். ஸோ டெல் அஸ் அபவுட் தட் ஜேர்னி சார். ஒரு அட்வான்டேஜ்னா நான் ஆரம்பித்தது வந்து 1989ல் ஆரம்பித்தேன். 88ல் ஆரம்பித்தேன். இங்கேருந்தெல்லாம் படிச்சுட்டு பாம்பே போய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்போ ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் கிடையாது. ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபர்னால் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜேஏசியில் அந்த காலத்தில் வந்து எக்ஸாம் எழுதினா தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் வேலை கிடைக்கும். அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் மாரி அதேமாரி இந்த ஜிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்ட் எழுதி அங்கே கிடைச்ச போது அதில் ஒரு கடவுள் அருள்னால இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பொசிஷன் கிடச்சிது. இன்வெஸ்ட்மெண்ட்னாக்க உங்களுக்கு ட்ரேடருங்கிற பொசிஷன் வந்து பொதுவாக வந்து ட்ரேடிங்கிற பொசிஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி எல்லாருக்குமே. ஏன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டட் ரோலாக இருக்கும். அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி அதுக்கான கொஞ்சமாவது ஒரு அவேர்னஸ் இருந்ததுனாக்க அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஸோ 92ல் இருந்தேன். 92-94 ஜேஎஸ்சி மியூச்சுவல் இருக்கும்போது அப்போ வந்து நான் 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் தான். 2-3 மியூச்சுவல் ஃபண்டு சைஸு ஓவரால் பார்த்தீங்கன்னா யூடிஏ இருந்தது, ஜேஎஸ்சி, கேன்பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் குட்டி கழிச்சு போட்டால் கூட 50,000 கோடி தான் இருக்கும் எல்லாமே சேர்த்து. அப்போது அந்த காலத்தில் அப்போயே வந்து இப்போ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு மார்க்கெட் பண்ணணுனாக்க ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சாக போய் நாங்கள் மார்க்கெட் பண்ணோம். மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்போ இருந்தது. ஓகே, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, விஜயவாடா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, பரோடா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, குவாஹாட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அதுமாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்செலாம் இருந்தது. இன்றைக்கி தேதியில் வந்து என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, அவ்வளோதான். அப்போ வந்து எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் போய்ட்டு அந்த மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய ஹாலில் அசம்பிள் பண்ணி இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு, இப்படி தான் அங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்து அந்த ஒரு கான்செப்டை
ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை எங்களுக்கு. ஒன்று வந்து வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்துன்னு டெய்லி கிளம்புலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த பைசா வரதை டெப்ளாய் பண்ணணும். மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் போட்டு டெப்ளாய் பண்ணி அதோட ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும். மார்க்கெட்டிங் இல்லாமல் போய் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ வந்து ரெகுலேஷன் வந்து கிடையாது. இப்போ செபிஏ கூட 1992 தான் அதாங்க செட்டப் பண்ணாங்களே தவிர கரெக்ட். ரியல் ரெகுலேஷன் உங்களுக்கு சீரியஸான ரெகுலேஷன் வந்ததுனாக்க 94, 95 தான் வந்தது ஆக்சுவலாக. பப்ளிக் செக்டார்லேருந்து ப்ரைவேட் செக்டார் போகிறதுங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கடினமான டிசிஷன் அது. கரெக்ட். ஏன்னா பப்ளிக் செக்டார்னாலே ஒரு அதுக்கான ஒரு ஆறா தனியாக அதுக்கு ஆறா தனியாக இருந்தது. ஒரு பப்ளிக் செக்டர்லேருந்து ப்ரைவேட் செக்டர் ஆதித்ய பிர்லா குரூப் வந்து ப்ரைவேட் செக்டர். கரெக்ட். 94 எண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கான உதவி வந்து டெஃபரெண்டாக வந்தது. இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால டெஃபரெண்டாக 95 அந்த ஜிஎஸ்சியில் பிர்லா சலம் மியூச்சுவல் வரும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடச்சிது ஆக்சுவலாக. அந்த இடத்துல எப்படின்னாக்கா நீங்கள் ஒரே ஆள் வந்து நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து ஃபண்ட் மேனேஜர் பண்ணால் போதும். ஆமாம். டீலர் மட்டும் வேலை பண்ணால் போதும். சேல்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது கரியரில் என்னன்னாக்கா நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் கேன் பி மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். அதில் வந்து நீங்கள் டீலிங்கும் பண்ணணும், சேல்ஸும் பண்ணணும், ஆஃபீஸ் பாயும் இருக்கணும், அண்ட் ரிசர்ச்சும் பண்ணணும், படிக்கணும், அது ஆப்ரேஷனும் தெரிஞ்சுக்கணும், செக்கும் எழுதணும், ஆர்பிஐயும் போய்ட்டு செக்லாம் போய்ட்டு டெபாசிட் வேண்டாம் பண்ணி வரணும். ஆர்பிஐ போய் செக்ஸ் டெபாசிட் வந்து நாங்கள்லாம் ஓடுவோம் அந்த காலத்தில். ஏன்னா ஒரு 3:30 மணி ஆகிடுச்சுனா டக்குன்னு ஓடுவோம் ஆக்சுவலாக. அதேமாதிரி ஹைவேலி அந்த இப்போ வந்து ஹைவேல யாருக்கும் தெரியாது. ஆமாம். இப்போ பெரிய செக்லாம் வரும் 10 கோடி செக் வந்தனாக்கா அது போட்டு ஹைவேல போட்டு டெய்லி இங்கே கிளியர் பண்ணி ஆகணும். இந்த ஹைவேல கட் ஆஃப் டைம் வந்து 11:30 அந்த காலத்தில். பேங்கில் ஓடி போய் போட்டு திருப்பி வந்து திருப்பி இங்கே வேலையை பண்ணணும். கரெக்ட். அதுமாரி இருந்ததுனால நிறைய லேர்னிங் கர்வ். அதுமாரி இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது என்ன தான் உங்களுக்கு லேர்னிங் கர்வ் இம்பார்ட் ஆகிடுது. இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் அந்த லேர்னிங் கர்வ் வந்து அப்போது நிறையா வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வேலை பண்ணலாம். கரெக்ட். நீங்கள் எவ்வளோக்குள்ள வேலை பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ரெஷரும் ஜாஸ்தியாகும். ஏன்னா நிறைய பேர் வேலையும் கொடுத்துருவாங்க, வேலை நிறைய கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த வேலையை பண்ணுறதுக்கான ஒரு மனப்பானையை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து இங்கேருந்து போனதுனால இந்த உழைக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை நிறையா இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இல்லை தஞ்சாவூர்லேருந்து பாம்பேல போயிட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. பாம்பேல போனாங்க. நீங்கள் என்னுடைய இதை வந்து ஐஏஎம் பெங்களூர்னு சொன்னீங்க. அது வந்து ஐஏஎம் அட்வான்ஸ் பண்ணி ப்ரோக்ராம். நான் அப்புறம் லேட்டராக பண்ணேன் ஆக்சுவலாக. வேலைக்கு செஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியிலும் பார்க்கும்போது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாம் ஐஏஎம்பிஏ ஐஏஎம்சின்னு நிறைய பேர் வருவாங்க. எல்லாம் சேம் ஏஜ் தான், கரெக்ட், ஹைலி குவாலிஃபைடு. அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுங்கிறது வந்து அவ்வளவு டிஃபிகல்ட்டும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. எக்காட்டிக்கல் லைட்லி அதுக்கு வந்து நீங்கள் தனியாக உழைச்சி பண்ணி ஆகணும். அந்த இதில் தான் என்னோடய லேர்னிங் கர்வ் வந்தது. ஸோ பிர்லா சலம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கும்போது 95ல் ஒரு 40 கோடி பைசா ரைஸ் பண்ணுறதுக்கு அப்போலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆதித்ய பிர்லா சலம் மியூச்சுவல் ஃபண்டோட ஆதித்ய பிர்லா கேபிட்டலோட ஃபண்ட் வருது. பிர்லா அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். கரெக்ட். அப்புறம் பிர்லா அண்ட் கம்பெனி ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் பிர்லா கேஷ் பிளஸ்னு ஒரு 2 ஃபண்ட் ஆரம்பித்தோம். பிர்லா கேஷ் பிளஸ் வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்கிறது மாதிரி அந்த காலத்தில் பிர்லா கேஷ் பிளஸ் ஆரம்பித்தோம். பிர்லா இன்கம் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அதனுடைய ரிட்டர்ன் எப்படி ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அதேமாரி பிர்லா அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து லாங் அப்போல்லாம் வந்து லார்ஜ் கேப் மல்டி கேப்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே கேப் தான். அப்போது இந்த ஒரே கேப்பில் வந்து பிர்லா அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு 120 கோடி இப்போ ரைஸ் பண்ணோம் 95ல். பிர்லா இன்கம்ல 40 கோடி பண்ணுறதுக்கு உயர்த்து அதுக்கப்புறம் தான் அந்த 40 கோடியே வந்தது. எல்லாத்தையும் போய்ட்டு பிச்சை வாங்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்கணும், பணம் போடுங்கன்னு. இப்போ வந்து எல்லாம் மாறிடுது. ரைசிங் மணி வாஸ் ஸோ டஃப். ஆமாம், அப்போ வந்து ரைசிங் மணி வாஸ் டஃப். ஒன்லி திங் அந்த ஏர்லி பீரியடில் இருந்ததுனால அதனுடைய என்னென்ன வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட் இப்போ அந்த அப்போ அவங்க வந்து கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. எல்லாம் நம்மளே வந்து செல்ஃப் லேர்னிங் தான். கரெக்ட். நம்மளே அது படித்து இது பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எல்லாருக்கும் வந்து எடுத்து உரைக்கிறதுங்கிறது அப்போது தனியாக ஒரு ஆர்ட்டு. இப்போ வந்து அவேர்னஸ் இப்போ நீங்களாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் எடுத்து யூடியூப்பில் நிறைய அவேர்னஸ் இருந்தது. அப்போல்லாம் வந்து யூடியூப்லாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஏதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட் கம்பெனி பற்றி தெரியணுன்னா கூட பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு நாங்கள் உட்காந்து படிப்போம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் கம்பெனியோடைய என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த பேலன்ஸ் ஷீட் படித்தா தான் தெரியும். நான் படிக்கலாம் ஒன்றுமே தெரியாது. கரெக்ட். ஸோ அந்தமாரி இடத்துல வந்து நான் ஆரம்பித்தது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய 80 lakh crores 85 lakh crores இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சைஸ் வந்துருக்கு. இது காரணம் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதனுடைய இந்த கம்பவுண்டிங்கிறது நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் போடுவாங்க. ஒரே கேள்வி கேட்பாங்க, இது எவ்வளோ வருஷம் டபுள் ஆகும்னு கேட்பாங்க. இப்போ நானே வந்து இப்போ எங்கள் அப்போட பண்ணலாம் போடும்போது அந்த காலத்தில் இந்திர விகாஸ் பத்திரம்னு இருந்தது. இந்திர விகாஸ் பத்ரா, கிசான் விகாஸ் பத்ரா, இந்திர விகாஸ் பத்ரா போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் போஸ்ட் மாதம் நீங்கள் ஈஸியாக கேட்கலாம், சார் எவ்வளோ நாளில் டபுள் ஆகும் சார் அப்படின்னு கேட்டால் சொல்லுவார் 5 வருஷத்தில் டபுள் ஆகும்பார். நான் 5 வருஷம் டபுள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 14% கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட். அதே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட்லேயும் ரியலைஸ் பண்ணாங்க. அந்த 14% கொடுத்து 5 வருஷத்தில் டபுள் ஆகிறதுக்கு வந்து
கவர்மெண்ட்டுக்கு வந்து அதனோட இழப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலும் அவங்களுக்கு இழப்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. 7 வருஷம் பண்ணாங்க. அதுமாரி ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம பொதுவாகவே வந்து அந்த காலத்தில் இருந்தது. அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்பவுண்டிங்னு சொல்கிறாங்க. அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அதை திருப்பி 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 அதே மியூச்சுவல் ஃபண்டில் அருமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பவுண்டிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாரி அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிது. இந்த ஜேர்னியில் வந்து ஃபுல்லாக நான் இருந்ததுனால அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் தெரியும். எவ்ரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து உங்களுடைய லேர்னிங் கர்வ் நான் எல்லாம் எப்பொழுதுமே எப்படி சொல்லுவேன்னா, மார்க்கெட்டில் வந்து எல்லா மேலேயும் போகும், கீழே வரும், கிராஷும் வந்துடும். மார்க்கெட்டில் சமயத்தில் எதிர்பார்க்கறதுக்காக நிறைய ரிட்டர்னும் வந்துடும். எந்த சைட்லேயுமே நீங்கள் வந்து துக்கமாக இருக்க முடியாது, கரெக்ட், ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்க முடியாது. மார்க்கெட்டில் ரொம்ப ஹாப்பியாக போனாலும் அடிச்சிடும், கரெக்டாக வந்து அடிச்சிடும். அதேமாரி ரொம்ப துக்கியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வெளில வந்துடும். அதுவும் வந்து கரெக்டானது கிடையாது. கரெக்ட், அந்த சைக்கிள் தான் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி மார்க்கெட். வெரி நைஸ் சார், வெரி நைஸ். ஸோ சம் 40 crores ஆஃப் ஏயுஎம் இன்றைக்கி வந்து நீங்கள் 4.5 லட்சம் கோடிக்கு மேலே மேனேஜ் பண்ணி சிஇஓ இருக்கீங்க சார். இட் இஸ் ஆக்சுவலி 90s நான் 40 crores எவ்வளோ பெரிய பணங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி 4.5 lakh crores ஆஃப் ஏயுஎன்கிறது எவ்வளோ பெரிய பணங்கிறது தெரியும் சார். இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். அதேமாரி என்ன இடத்துல இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1996 ஒரு கம்பெனி வந்து ஒரு சடனாக எங்களுக்கு கூப்பிட்டு ஒரு 100 கோடி கொடுக்கணுன்னாங்க. 100 கோடினா அதில் எவ்வளோ சைஃபருங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு. 100 போட்டு அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணி தான் எழுதணும். அதை செக்கு தான் எழுதணும். இப்போலாம் வந்து டைப் பண்ண வந்துடும் ஆக்சுவலாக. கரெக்ட். அப்போ வந்து எல்லோரும் அந்த செக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் வந்து ஃபஸ்ட் எல்லோரும் பார்த்துட்டாங்க. அது 100 கோடி செக் எப்படி நம்பர் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த காலத்தில் இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக மாறிடுது இப்போ. ஃபண்டாஸ்டிக், வெரி 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 இன்ஸ்பைரிங் சார். சார், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு புஷ் ப்ராடக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் 15%, இந்திரா விகாஸ் பத்ராவில் 15%, கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் ஸோ ஹை. இன்றைக்கி வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஜென்சி ஜென்ரேஷன். இன்றைக்கி வந்து 100 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட். இன்றைக்கி காலகட்டத்தில் 25 லட்சம் 50 லட்சம் நீங்கள் பாண்ட் ஃபண்டெல்லாம் 90s, இன்ஃபேக்ட் ஈவன் டில் 2002 2003 when I started my career also, the wholesale bondலாம் 25 லட்சம் 50 லட்சம். ஆமாம். Tell us about that transformation or how the mutual fund industry itself as a product, as a category, how it has evolved in the last 20 years. That will be a insight for the new generation to understand how mutual fund industry has come from. ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எவல்யூஷன் தான் சொல்லுவேன் நான். எவல்யூஷனை இந்த 1999 வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் பணம் பண்ணாங்க. அந்த ஹர்ஷமெத்தா டயத்தில் நிறைய பேர் பணம் பண்ணாங்க, நிறைய பேர் லூஸும் பண்ணாங்க. 99 வந்து இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் பபுளுக்கு முன்னாடி நிறைய எல்லாரும் பணம் பண்ணாங்க. பணம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ எந்த ஸ்டாக்கை டச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மேலப்படும். அதேமாதிரி 99 பபுளுக்கு அப்புறம் எல்லா மார்க்கெட் அடி வாங்கினது. அதேமாதிரி 2002 ரெசெஷன்ஸ். இந்த மார்க்கெட்டோட ஜேர்னி பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி சைக்கிளில் வந்து உங்களுக்கு வந்து மேலேயும் கீழே போனதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து லேர்னிங் தானே அது என்றைக்குமே வந்து பாலிசி மேக்கிங் வந்து எதுவுமே இமிடியேட்டாக வராது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா அதை பேஸ் பண்ணி இன்னொரு டிசிஷன் எடுப்போம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, அதனோட வந்து ரொம்ப அதனால் நிறையா வந்து நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்காக திருப்பி பாலிசி மேக்கிங் சேஞ்ச் பண்ணணும். அந்த பாலிசி மேக்கிங் டெஃபினட்டாக வந்தது. செகண்ட் வந்து இந்த எஸ்ஐபிங் இஸ் அ கான்செப்ட். இப்போ நாங்கள் வந்து ஆதித்ய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முதல்ல ஆரம்பித்தோம் எஸ்ஐபி. நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 1வது ஏர்லி என்ட்ரன்ஸ் சொல்லலாம். அதில் வந்து பேரோல் சேவிங்ஸ் பிளான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். பேரோல் சேவிங்ஸ் பிளான்னாக்க மாதம் சம்பளத்தில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதில் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து இப்போ இபிஎஃப்ல பணம் போடுறோமோ இல்லையா, இன்றைக்கி வந்து இபிஎஃப்ல வந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக போட்டுரும். உங்களுக்கு பிடிக்கணும் இபிஎஃப்ல போட்டே தான் ஆகணும். அது வந்து ரிட்டையர்மெண்ட்காக கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இருக்குது. அதேமாரி பேரோல் சேவிங்ஸ் பிளான்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம், பிஎஸ்பின்னு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகி எஸ்ஐபிங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ எஸ்ஐபியில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 2000 ரூபா அப்போ வந்து காஸ்ட் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை நீங்கள் கொண்டு வரேன்னாக்கா கஸ்டமருக்கு கொண்டு வரதுக்கான காஸ்ட் நிறையா இருக்குது. கஸ்டமர் அக்யூர் பண்ணால் அதனோட காஸ்ட் இருந்து கொஞ்சமாக இண்டஸ்ட்ரி பெருசாக போகும். அந்த ஸ்கில்லோட பெனிஃபிட் எவ்வளோக்குள்ள பெருசாகிறதோ அவ்வளோக்கான அவங்களுக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாகிடும். ட்ரான்ஸ்லேஷன் காஸ்ட் கம்மியாகிடும், டெக்னாலஜி காஸ்ட் கம்மியாகிடும். இந்த ஒரே பீப்புள் தான் மேனேஜ் பண்ணுறது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறையா வந்து எம்ப்ளாயிஸ் அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ தான் பைசா இருந்தாலும் கூட சேம் ப்ராசஸ் தான் இருக்குது. அதேமாரி ஸ்கேல் பெனிஃபிட் வர என்ன பண்ணாங்க, அந்த காஸ்ட்டு வந்து கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கம்மியாக ஆரம்பிச்சிருந்து.
அதனால தான் எஸ்ஐபி வந்து இதனுடைய பாப்புலர் எப்போ ஆச்சுனாக்கா 2006-7 அந்த டயத்தில் அது ஏன்னா 2009 வந்து லெமன் பிரதர்ஸ் கிரைசிஸ் வந்து நான் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் தான் பிஸ்னஸ்லாம் வந்து 2009 வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. அந்த டயத்தில் வந்து நாங்களாம் வந்து லிட்ரலாக வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது கிரைசிஸ் மேனேஜ். ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து பெரிய பெரிய பேங்க் லெமன் பிரதர்ஸ் வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பேங்க் வந்து ஓவர் நைட்டு போய்டுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. சப்ரைம் கிரைசிஸ் இருந்தது. அதுமாரி டயத்தில் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நீங்கள் இங்கே 15% 17% சொன்னீங்க இந்த தடவை பத்தில் வந்து டபுள் ஆகுங்கிறது. அப்போ வந்து 1980 வந்து அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்னா கவர்மெண்ட் இந்த அவங்களே டிசைட் பண்ணாங்க இந்த பேங்க் ரேட் இருந்தாக்க அந்த பேங்க் ரேட் மூலம் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. அதுக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர். கவர்மெண்ட்டுக்கும் அப்போ தான் வந்து இந்த ஃப்ரீ பண்ணணும், எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டை ஃப்ரீ பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஃப்ரீ பண்ணாங்க. ஃபாரின்லேருந்து பணம் வரதுனா ஈஸியாக வரலாம், இங்கே போகிறதுனா ஈஸியாக போகலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிள்ங்கிற இதில் அது கொண்டு வந்தாங்க. அதேமாரி மார்க்கெட்டில் ஓனர்ஷிப்பை நீங்கள் கம்பெனியோட யாராவது ஓனர்ஷிப் பண்ணாக்க இந்தந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வித்தியாகணும், ஃப்ரீ ஃப்ளோட்டு. அதேமாரி கொஞ்சமாக எவல்யூஷன் ஆக என்ன எடுத்து மார்க்கெட் டெப்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. ஈவன் அந்த கிரைசிஸ் மல்டிபிள் நம்பர் பார்த்ததுக்கப்புறம் யார் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மேலேயும் கீழேயும் போகிற மார்க்கெட்டில், ஏன்னா சில சமயங்களில் வந்து ரொம்ப ஸ்கேரியாகவும் இருக்கும். அதேமாதிரி டயத்தில் வந்து யார் அந்த பீரியடில் ஃபுல்லாக ரிமைன் இன்வெஸ்டட் இருந்தாங்களோ அவங்களோட பெனிஃபிட் வந்து நல்லா வந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு 2.5-3 வருஷத்துக்கு எங்கேயுமே போகாது. ஓகே, அவங்கள பொறுமையை நல்லா சொதிக்கும். ஆக்சுவலாக சோதிக்கும். அது சோதிச்சதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக விழுவோம். ஆக்சுவலாக ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் விழுவோம். ரைட். அதுக்கு அந்த டயத்துலேயே வந்து நம்ம பேனிக்காக மார்க்கெட் பண்ணால் வெளில வந்துடுவோம். அதேமாரி மார்க்கெட் மேலே வரும்போது இந்த 3 வருஷம் ஃப்ளாட் மார்க்கெட், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கீழே வர மார்க்கெட் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். கரெக்ட். இதில் என்ன இருந்தால் மார்க்கெட்டில் யார் மேலேயும் கீழேயும் அதில் அந்த மேலே போகும்போது தோஸ் ஆர் ரிமைன் இன்வெஸ்டட். அந்த ஃப்ளோட்டிங் ரேட் நான் எப்போதும் பண்ணேன்னா யாருக்குள்ள யார் ஒரு ஃப்ளோட்டிங் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க சர்வே பண்ணுவாங்க. பட் அந்த எதிர்நீச்சல் அடித்து நம்ம வெளில வந்துடுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணோம்னா கண்ணாக சமயத்தில் மாட்டிப்போம். அதேமாரி மார்க்கெட்லேயும் அதேமாதிரி பிஹேவியர் தான் ஆக்சுவலாக. அதனால தான் என்ன எடுத்து இன்றைக்கி தேதியில் வந்து எஸ்ஐபிங்களோட புக் வந்து பெருசாகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு பாடம் கற்பிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த இதில் வந்து அதனுடைய உங்களுக்கு அருமை தெரியலனாக்கா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அந்த பவர் ஆஃப் கம்பெனி அருமை தெரியலனா இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இந்த எஸ்ஐபியில் வந்து கொஞ்சமாக மழை மித்திராயிருக்கு. இந்த சோட்டி எஸ்ஐபிங்கிறது வந்து 100 ரூபா 500 இதுக்கு வந்தனாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன ஆகிடுதுன்னா டெமோக்ரட்டிஸ் ஆகிடுது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டெமோக்ரட்டிக். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னாக்க வெறுமன பணம் இருக்கிறவங்க பணக்காரங்க தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்து. கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னாக்க மும்பையில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற காலத்தில் அந்த காலத்து 90ல் மும்பை, டெல்லி, அப்புறம் பெங்களூர், சென்னை, அகமதாபாத், பரோடா, கல்கட்டா, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக கொச்சின் இல்லாமல் இருந்தது, பட் அந்த அளவுக்கான பெனட்ரேஷன் கிடையாது. ஏன்னா அது எப்படின்னாக்கா எங்கெங்கே வந்து ரிச் பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட், அவங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தது அந்த காலத்தில். இட்ஸ் நாட் ட்ரூ. கரெக்ட். பட் அதுமாரி ஒரு அபிப்பிராயம் இருந்து இந்த டெமோக்ராட்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் 2016 ஒரு நானும் ஆம்ஃபீல்டில் சேர்மனாக இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் செய்ஹே அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நான் அப்போ சேர்மனாக இருந்தேன் ஆம்ஃபீல்டில். கரெக்ட். என்னுடைய குரூப்பில் வந்து ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்டோட சிஎம்ஓஸ், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்லாம் என்னோட ஹெச்டிஎஃப்சி, நிப்பான், யூடிஐ, அப்புறம் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், அவங்களாம் என்னோட டீமில் இருந்தாங்க. நான் வந்து அவங்களோட பாஸ் கிடையாது, டைரக்ட் பாஸ் கிடையாது, பட் ஆம்ஃபீல்டில் இருந்ததுனால அவங்களாம் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொண்டு வந்து என்ன பண்ணோம், எல்லாம் ஆடெல்லாம் இல்லை முதல்ல வந்தபோது கபடி பிளேயரை கொண்டு வந்தோம். கபடி பிளேயர் ஏன் கொண்டு வந்தேன்னா கபடி வந்து மெட்ராஸில் இருக்கவங்களுக்காக கிடையாது. கபடி வந்து தஞ்சாவூரில் இருக்கவங்கள கிராமத்தில் இருக்க தான் கபடி ஆச்சுல. பொதுவாக வந்து அந்த காலத்தில் கபடிங்கிற கேம் பார்த்தீங்கன்னாக்க கரெக்ட் வில்லேஜ் அந்தல தான் ஜாஸ்தி அவனுடைய கேம் உண்டு. இப்போ நீங்கள் சென்னையெல்லாம் பண்ணாக்க மோஸ்ட்லி பேட்மிண்டன் அதுமாரி தான் இருக்குமே தவிர நம்ம கிரிக்கெட்டு அதுமாரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணோம், கபடி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்களுடைய செலிபிரிட்டிஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சச்சின் தெண்டுல்கர் எல்லாம் செலிபிரிட்டி கொண்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன அருமை என்ன, அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதனால ஒன்று லாங் டேர்மில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்தானே பாலிசி எடுப்பாங்க. இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்தானே சரி குழந்தைக்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாலிசி எடுப்பாங்க. அடுத்து எந்த ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்காக என்ன செலவாகும் பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ண ரெக்கண்டே பார்த்தலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். அதை பேஸ் பண்ணி கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி எஸ்ஐபி ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் தென் அதனுடைய க்ரோத் ஆச்சு. ஃபைனலாக வந்து இந்த டிக்கெட் சைஸ், ஏன்னா அது பெனட்ரேஷன் வந்து ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்
இஸ் மென்ட் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பேங்க் டீல் பண்ணும்போது இந்த ஜன்தன் யோஜனா கவர்மெண்ட்டில் பண்ணாங்க இல்லையா, கரெக்ட். எவ்ரி சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி ஷுட் ஹேவ் ஒன் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு மொபைல் இருக்க மாதிரி தி ஷுட் ஹேவ் பேங்க் அக்கௌண்ட். அதுமாரி பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எஸ்ஐபி இருக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த பெனட்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி சோட்டி எஸ்ஐபின்னு பண்ண ஆரம்பித்தோம். சோட்டி எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சோன்னே, சோட்டினா சின்ன எஸ்ஐபி. அதுக்கு முன்னாடி நாங்கள் 100 ரூபா பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கூட நாங்கள் 100 ரூபாக்கும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். அது 500 ரூபாட்டு பண்ணோம். இது எதுக்கு இது பண்ணோன்னாக்க, ஒரு உங்களுக்கு மைண்ட் செட் புரிஞ்சுடுத்துனாக்க நீங்கள் எவ்வளோக்கு சின்ன சின்ன அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனாக்கா அதனுடைய சேவிங்ஸ் வந்து சைலண்ட் சேவிங் ஆகிடும். செகண்ட் வந்து எந்த பர்பஸும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய பலனும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வெரி நைஸ். அண்ட் ஃபைனலாக வந்து ஈக்விட்டி மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இஸ் நாட் மென்ட் ஒன்லி ஃபார் ரிச் பீப்புள். இட் இஸ் மென்ட் ஃபார் ஹோல். இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட்டோட எஃபர்ட்டில் இந்தியன் எக்கானமி வந்து ஒரு 2040 விக்ஷித் பாரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, கரெக்ட், தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆகும்போது கரெக்ட், தேர்டில் எக்கனாமியில் ப்ராஸ்பரிட்டி இருந்தனாக்க அதனுடைய ப்ராஸ்பரிட்டி வந்து பங்கு சந்தையிலும் தெரியும். ஏன்னா ப்ராஸ்பரிட்டி வந்து எல்லோரும் பார்க்கலாம், அந்த ப்ராஸ்பரிட்டியில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணணும். ஆனால் அதில் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது ஜாயின் பண்ணுறதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டு சோட்டி எஸ்ஐபிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா யாரும் 500 ரூபா போடுவாங்களே தவிர உடனே அவங்களுக்கு மனசு மாறிடும். கரெக்ட். இப்போ நீங்கள் நேனோவோட நம்ம இந்த டாட்டாவோட நேனோ வந்தபோது முதல்ல எல்லாரும் எக்ஸைட் பண்ணி எனக்கும் 1.5 லட்சத்துக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. சடனாக ரிலீஸ் பண்ண இது எனக்கு வந்து ரொம்ப சின்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு Maruti 800 நான் எல்லோரும் வந்துட்டாங்க. கரெக்ட். இந்த 1.5 லட்சத்துக்கு நான் நிறுத்திட்டு 3 லட்சத்துக்கு வாங்கிறதுக்கான மனப்பானம் வந்துடுது. 3 லட்சத்துக்கு அப்புறம் இப்போ 5-7 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு மனப்பானம் வந்துடுது. கரெக்ட். அதேமாரி இந்த சோட்டி எஸ்ஐபி வந்து ஒரு ட்ரிகர் தான். அந்த சோட்டி எஸ்ஐபி வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்க அது ஒரு ஹேபிட் ஆகிடும். ஒன்ஸ் ஹேபிட் வந்துடுத்துனாக்கா என்ன பண்ணலாம், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்காக வந்து கிட்டத்தட்ட அதுமாரி பண்ணி நேற்று இதில் வந்து இப்போ எங்கதுலேயே 1200 கோடி வரைக்கும் மந்த்லி எஸ்ஐபி வருது. கம்பேர் பண்ணும்போது சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, க்ரோத் உங்களுக்கு நிறையா இருக்கும்போது எனக்கே சமயத்தில் தோணும் ஆக்சுவலாக 1500 கோடி போல் ஜாஸ்தி இல்லையே அப்படின்னு தோணும். கரெக்ட். ஆனால் ஜாஸ்தி தான், நல்ல நம்பர் தான். இப்படி பாருங்க சார், இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதே இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸாக கரெக்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹையோடைய கேம்பெயினும் கரெக்ட் ப்ளஸ் எஸ்ஐபி ஆஃப் அபவுட் மோர் தென் 30,000 crores ஆஃப் புக்கும் தான். ஆமாம் சார், சின்ஸ் யூ டெஸ்ட் எஸ்ஐபி ரீட்டைல், சார் நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா, the resilience of the retail investors இருக்கு இல்லையா, which we have not seen prior COVID நம்ம இவ்வளோ பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakh crores மேலே FAS withdrawal in the last 2.5 years. But it is completely supported by the mutual fund industry, I should say. Correct. So how are you seeing this resilience and how are you seeing this as a retail investors evolved, especially post-COVID? How are you seeing this as a industry persons? ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம இன்ஃபேக்ட் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 3-4-5 போஸ்ட் லீமன் கொலாப்ஸ்க்கு அப்புறம் 2008 குளோபல் கொலாப்ஸ்க்கு அப்புறம் between 2009 to 2014 I hardly had any customers getting into equity. பாண்ட் இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், people move to the fixed investments இல்லை அந்த மாதிரி கமாடிட்டிஸ்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. பட் டெஸ்பைட் லாஸ்ட் 2 years have been very very challenging. யூஸ்வலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார், பிகாஸ் சின்ஸ் ஐ ஆம் இன் திஸ் சைட் அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரெஷர் குக்கரில் சாதத்தை வச்சுட்டு திறந்து பார்க்குறது வெந்திருக்கான்ட்டு. they will not allow it to cook for about half an hour. யூனோ ஒரு இந்த ஆம்பியோடைய ரிப்போர்ட் படி எடுத்து பார்த்தாலே 5 வருஷத்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருந்தது ரொம்ப குறைவான பேர் தான். பட் எவ்ரி 10 years, லைக் நீங்கள் சொன்ன இண்டஸ்ட்ரி இதுபடி பார்த்தா எவ்ரி 10 years the Nifty has become Sensex. கரெக்ட். எவ்ரி 10 years இந்த நீங்கள் சொன்ன ஒரு 30 yearsல டெக் கிரைசிஸாக இருக்கட்டும், குளோபல் கிரைசிஸாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், எவ்ரி 10 years, but very few people have made money. But so many retail investors have participated post-COVID. So how are you seeing this as a trend, sir? எப்படி இல்லை, இதுக்கு வந்து 2-3 காரணம் இருக்குது. ஒன்று வந்து போஸ்ட் கோவிட் பீப்புள் ஆல்சோ ரியலைஸ்டு கேஷ்லேருந்து நீங்கள் ஃபார்மல் எக்கனாமி வரும்போது யூஆர் சீயிங் யுவர் பேலன்ஸ் லைங் இன் தி பேங்க் அக்கௌண்ட். அது ஒரு பெரிய சேஞ்சு. அது ஐ வுட் சே இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ரிகர்னு சொல்லுவேன். அது செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அந்த டீனா ஃபேக்ட்னு சொல்லுவேன். தெர் இஸ் நோ அல்டர்னேட்டிங் வெரி ஸோ இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ். முன்னாலும் அப்படின்னாக்க நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணாங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். கரெக்ட்.
இந்த தேதியில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை. ரைட். பட் அதை கம்பேர் பண்ணும்போது வேறு எங்கெங்கே போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து அதனுடைய லாக்இன் இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து சமயத்தில் இதாகும். எவ்வளோ தான் நீங்கள் லேண்ட் ஓன் பண்ணுறது கஷ்டம், வேல்யூ அன்லைக்கிங் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அதனுடைய இது வந்து இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்து இட் ஹஸ் கெயின் மொமெண்டம். இதனோட வந்து இன்வெஸ்டர்ஸ் ஹேவிங் ரியலைஸ்டு. ஆனால் இப்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து பீப்புள் ஆல்சோ ரியலைஸ்டு யூ ஹேவ் டு லிவ் த்ரூ ஆல் தி சைக்கிள்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டி எவ்ரி 10 இயர்ஸ் இட் கம் டு தி சென்செக்ஸ் அண்ட் லெவலுங்கிற மாதிரி. அது ஏன் சொன்னாங்க, அங்கே 73,000 இந்த சென்செக்ஸ் வேல்யூ, இங்கே வந்து 26,000 இஸ் த நிஃப்டி வேல்யூ. கரெக்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த வேல்யூ இருக்குது. வேறு சென்செக்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் 86 ஆர் சம்திங் ஸ்டார்டட். கரெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அன்லெஸ் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டர்ம் பீப்புள் ஆல்சோ ரியலைஸ்டு யூ கான்ட் மேக் மனி. ஸோ அதனால் நிறைய ரெசிலியன்ஸ் வந்து காரணமாக அது ஒரு காரணம். ஏன்னா ரெசிலியன்ஸ் வரதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஹவ் பிலீஃப். இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து இஸ் இம்ப்ரூவிங். இதில் என்ன ஆகும், சமயத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய எதிர்பார்க்கு ரிட்டர்ன் வராது. நான் சம்டைம்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு போட்டாலே 12-15% வந்துடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போட்டாங்கனாக்கா நீங்கள் ஷார்ட் டேர்மில் அதோட ரிட்டர்ன் பார்த்தா ரிட்டர்ன் வராது. அதுக்கும் வந்து இப்போ நிறையா லேர்னிங் லெசன்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் சரி ஓகே 2 வருஷம் ரிட்டர்ன் வரல பரவாயில்ல, இனி ஐம் நாட் இன்வெஸ்டிங் ஃபார் 2 years. அதுமாரி ஒரு மென்டலாக வந்து தேவலாம் பீப்புள் ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட். ஐம் இன்வெஸ்டிங் ஃபார் 1 year, இன்வெஸ்டிங் ஃபார் 2 years, இல்லை 3 வருஷம் தான் போடுறேன் நான், இல்லை ஐம் புட்டிங் ஃபார் 10 years, 7 years, 8 years, 10 years, 15 years. அதுமாரி ஒரு மனப்பானம் வரும்போது டெஃபினட்டாக வந்து மோர் அண்ட் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். இதில் ஒன்று என்ன, இந்த யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வரும்போது தேல் கம் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா தே வில் லுக் ஃபார் குவிக் மணி. இந்த குவிக் மணி என்னதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது குவிக் மணி வரலனாக்கா தே வில் மூவ் அவுட். அதுக்கு தே வில் கம் பேக். இந்த மாதிரி இந்த லேர்னிங் கர்வ் வந்து மை வியூ கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ எங்கள் சைடில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா யூ நீட் டு ஹேவ் பிடிஎஃப், பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ். கரெக்ட். இன்வெஸ்டார் ரிட்டர்ன்ஸ் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேறு. ஸோ ஹேண்ட் ஹோல்டு யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வி ஹேண்ட் ஹோல்டு தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது 17, 18, 19லாம் வந்து பிர்லா தான் டாப்பில் ரொம்ப டாப். ஆமாம். 2017-18 வந்து we were doing extremely well. எஸ். 20க்கு அப்புறம் 2019-20 கோவிடுக்கு அப்புறம் ஸ்டாக் பிக்கிங், ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஐடென்டிஃபைங் ஸ்டாக் வின்னர்ஸ், அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இந்த லாஸ்ட் 2-3 years. ஸோ இன்றைக்கி 200 லட்சம் கோடி இருக்குது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து 83 lakh crore இருக்குது. கரெக்ட். ஸோ the industry will become 200 lakh crore கிட்ட போகிறதுக்கு சான்ஸ்